ஓகே காய்ஸ், ஃபைனல் T20 ஆஃப் திஸ் சீரீஸ் முடிஞ்சிருச்சு. எப்பவுமே நமக்கு தெரியும் இந்த ஃபைனல் T20 மேட்ச் அப்படின்னாலே ஒரு பிளாஸ்டா தான் இருக்கும். எப்பவுமே இந்தியா வந்துட்டு இந்த லாஸ்ட் மேட்ச் ஆட போறாங்க அப்படின்னாலே ரன் வந்துட்டு தாறுமாறா போவோம், எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தா அப்படின்னு நமக்கு தெரியும். அதே தான் நடந்துச்சு. 271 அடிச்சிருக்கானுங்க. செத்தாலும் நியூசிலாந்து வந்து சேஸ் பண்ணிக்கிட மாட்டானுங்க, நமக்கு தெரியும். பட் இன்னைக்கு கேரளால வச்சுட்டு ஒருத்தர் ரிட்டையர் ஆனாரு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. யாருன்னா சஞ்சு சாம்சன். ஸோ ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அவன் பேட்டிங் ஆடுறத பாக்குறதுக்கும் சரி. இன்னைக்கு கீப்பிங் கூட அவன் இல்லை, ஆக்சுவலா ஃபீல்டுல தான் நின்றுட்டு இருந்தான். 4 போகும்போது அதை தடுக்க ஓடும் போதெல்லாம் பார்க்க ரொம்ப பரிதாபமா இருந்தது சஞ்சு சாம்சனை பாக்குறதுக்கு. உண்மையிலே கஷ்டமா இருந்துச்சு எனக்கு. சஞ்சு சாம்சன் வந்துட்டு நான் ஆக்சுவலா நர்வஸா இருந்தேன் அவன் பேட்டிங் ஆடுறத பார்க்கும்போது, எதுவும் சொதப்பிடுவானோ அப்படின்னு. ஏன்னா அவன் பேட்டிங் ஆடுறது ஆக்சுவலா அப்படிதான் இருந்துச்சு. பேக் ஃபுட்ல பயந்து ஆடிட்டு இருந்தான். எப்பவுமே சஞ்சு சாம்சன் எப்படி ஆடுவான், அக்ரெசிவா வந்து டப்பு டிப்புன்னு ஆடுவான் ஃப்ரண்ட் ஃபுட் போட்டு. ஆனா பேக் ஃபுட்ல பயந்து ஆடின மாதிரி இருந்துச்சு. வந்தான், அவுட் ஆனா கிளம்பி போயிட்டே இருந்தான். பாக்குறதுக்கே ரொம்ப இதா இருந்து. அவனுக்கு ஃபேன்ஸே வந்து ரொம்ப அப்செட் ஆயிட்டானுங்க. அவன் அவுட் ஆயிட்டு போகும்போது ஃபேன்ஸ் வந்து அப்ப கூட சியர் பண்றாங்க. அது பார்க்க எப்படி தெரியுமா இருக்கு, ஃபீல் பண்ணாதரா சஞ்சு, நாங்க எதுவும் நினைச்சுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி. உண்மையிலே பார்க்க ரொம்ப சேடா இருந்துச்சு சஞ்சு அப்படி பாக்குறதுக்கு. 3 செஞ்சுரி போட்டுட்டு இப்ப வந்துட்டு டீம்ல எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்ம் எனக்கு தெரிஞ்சு வேர்ல்ட் கப்ல இடம் இருக்காதுன்னு பார்க்கும் போதே தெரியுது. ஏன்னா திலக் வர்மா வந்துருவான் கன்ஃபார்ம். இஷான் கிஷன் தான் ஓப்பனிங். இஷான் கிஷன் வச்சு செஞ்சுட்டான் இன்னைக்கு, வெளியே எடுக்கவே முடியாது. இஷான் கிஷன் அபிஷேக் சர்மா தான் ஓப்பனிங். நான் வந்துட்டு இது அப்படியே நான் ப்ரிடிக்ட் பண்ணேன். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? T20 ஸ்குவாட் வந்து வரும்போதே நான் சொன்னேன் எதுக்கு இஷான் கிஷன் கொண்டு வந்திருக்காங்கன்னா, ஒருவேளை சஞ்சு சாம்சன் சொதப்புனா இஷான் கிஷன் அந்த பிளேஸை ஃபில்அப் பண்றதுக்கு கரெக்டா இருப்பான் அப்படின்னு சொன்னேன். நடந்துச்சா? இப்ப அதே மாதிரி தான் நடந்திருக்கு. செஞ்சுரி எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் இஷான் கிஷன் எல்லாம் தூக்கி வெளியே வைக்க மாட்டாங்க கைஸ். கமான், இஷான் கிஷன் செம ஃபார்ம்ல இருக்கான். சஞ்சு சாம்சன் தான் ரொம்ப பேடான ஃபார்ம்ல இருந்தான். நான் உண்மையில எதிர்பார்த்தேன் ஏதாவது பண்ணுவான் சஞ்சு சாம்சன், அவன் ஹோம் டவுன் வச்சு ஆடுறான், ரிட்டையர்மெண்ட் மேட்சா இருக்கக்கூடாது அப்படிலாம் நினைச்சேன். பார்த்தா கன்ஃபார்ம் ரிட்டையர்மெண்ட் மேட்ச் தான் நினைக்கிறேன். T20 வேர்ல்ட் கப்ல கண்டிப்பா திலக் வர்மா வந்துருவான் கன்ஃபார்ம். எனக்கு தெரிஞ்சு அவ்வளவுதான் நினைக்கிறேன் கைஸ் சஞ்சு சாம்சனோட இது. இனி வந்துட்டு அவன் சிஎஸ்கேல வந்துட்டு ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணுவான். சிஎஸ்கே தான் எனக்கு தெரிஞ்சு அவனுடைய கீன்னு நினைக்கிறேன். அதுல போய் அவன் பெர்ஃபார்ம் பண்ணி ஃபேன்ஸை வந்துட்டு சம்பாதிக்கிறது ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லை. திருவனந்தபுரத்துல வச்சுட்டு இன்னைக்கு டாஸ் போடும் போதே சூரியகுமார் வந்து சொல்லிட்டான் கண்டிப்பா சஞ்சு சாம்சன் விளையாடுவான் அப்படிங்கும் போதே அவ்வளவு சியரப் இருந்துச்சு. அதனால ஃபேன்ஸ்க்கு எல்லாம் பஞ்சமே இல்லை. தெளிவா தான் சிஎஸ்கே எடுத்திருக்காங்க சஞ்சு சாம்சனை. பட் இன்டர்நேஷனல்ல வந்துட்டு எனக்கு சான்ஸ் கிடைக்குமா அப்படின்றது ரொம்ப கஷ்டம். என்ன எதுல சஞ்சு சாம்சன் மைண்ட் செட் அடி வாங்கிச்சுன்னு தெரியல. மேபி அந்த சுமன் கில்லுக்கு வந்து நிறைய சான்ஸ் கொடுத்து அவனை நிறைய வாட்டி வெளியே உட்கார வச்சுதா, இல்ல சிஎஸ்கே வந்து அவனை வாங்கினதுனால அந்த மணி மைண்ட் செட் கொஞ்சம் மண்டையில போயிட்டான்னு தெரியல. ஏன்னா அது ஹர்திக் பாண்டியாவுக்கும் நடந்துச்சு. இந்த 100 கோடி கொடுத்து அவனை வந்துட்டு குஜராத்ல இருந்து மும்பைல வாங்கும் போது கேவலமா விளாண்டா. 100 கோடி கொடுத்து ஒரு டீம் வாங்கினா அவனுக்கு கிரிக்கெட்டே விளையாட தோணாது, பேஷனே போயிடும். ஏன்னா இவ்வளவு காசு வந்துட்டு நான் ஏன் விளையாடணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வரும்ல. வெங்கடேஷ் ஐயருக்கு நடந்துச்சு, நம்ம பார்த்துருப்போம். கேரளா அவ்வளவு கோடி கொடுத்து வாங்கும் போது. வேற ரிஷப் பண்ட்டுக்கு நடந்துச்சு. இது 23 crores கொடுத்து வாங்க, 27 எவ்வளோ ரிஷப் பண்ட் கொடுத்து வாங்கினா 27 சம்திங் கொடுத்து வாங்கினாங்க இல்லையா, அவனுக்கு நடந்துச்சு. ஒருவேளை சஞ்சு சாம்சனுக்கு இந்த மாதிரி ஒரு இது நடந்துருச்சா என்னன்னு தெரியல, ஒரு டிப்பு கரெக்டா ஏற்பட்டுட்டா என்னன்னு தெரியல. பட் உண்மையிலே சேடா இருந்துச்சு சஞ்சு சாம்சன். முக்கியமா இன்னைக்கு கீப்பிங் நிற்காத போது தான் வந்து எனக்கு முடிவு தெரிஞ்சிச்சு. ஓஹோ அவ்வளவுதான் நினைக்கிற சஞ்சு சாம்சன் அப்படின்னு. பார்க்கறதுக்கே ரொம்ப சேடா இருந்துச்சு. மற்றபடி பாத்தீங்கன்னா வேற வழி இல்லை, அவன் போய் தான் ஆகணும். இன்னைக்கு பிளாஸ்ட் யாருன்னா இஷான் கிஷன் தான்ப்பா. செம்ம அடி, 10 6 குட்டிச்சாத்தான். குட்டியா இருந்துட்டு நான் தான் சொன்னேன் பாத்துங்களேன் முன்னாடியே, இஷான் கிஷனும் குவிண்டன் டிகாக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஆளுங்க. 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கானுங்க, பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கானுங்க. 2 பேரும் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன், குள்ளமா இருக்கானுங்க. ஆடுற ஷாட்டு கூட குவிண்டன் டிகாக்கும் இஷான் கிஷனும் சிமிலரான ஷாட்ஸ் தான் ஆடுவானுங்க. அதே மாதிரி காட்டா மாதிரி சுத்துவானுங்க. 2 பேரும் லெக் சைட்ல உட்காந்துட்டு காட்டா சுத்துவானுங்க. செஞ்சுரியும் 2 நாள் முன்னாடி குவிண்டன் டிகாக் வெஸ்ட் இண்டீஸோட செஞ்சுரி போட்டான். ஐ திங்க் 43 பால்ல போட்டான்னு நினைக்கிறேன். இவன் 43, இவன் 42 பால்ல போட்டிருக்கான். 2 பேரும் பாருங்களேன் கிட்டத்தட்ட சிமிலரா தான் இருக்கானுங்க. 2 பேரும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கானுங்க, காட்டா மாதிரி வீசுறானுங்க பேட்டை. குவிண்டன் டிகாக்கு இவனுக்கு ஒரு வித்தியாசமும் இல்லை இஷான் கிஷனுக்கும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, சூரியகுமார் வந்துட்டு கம்ஃபர்டபுள் ஃபார்ம்ல வந்துட்டான். மேன் ஆஃப் த சீரீஸ் அவன் தான் வாங்கினா, பிளேயர் ஆஃப் த சீரீஸ் வாங்கிட்டா. நல்ல வேலை சூரியகுமாரோட ஃபார்ம் நினைச்சுதான் பயந்துட்டு இருந்தேன். சூரியகுமார் வந்துட்டான். பட் சஞ்சு சாம்சன் ஃபார்ம் அடி வாங்கி அவன் வெளியே போயிட்டான். பட் என்ன பண்றது, அபிஷேக் சர்மா ஒரு குயிக் ஸ்டார்ட் கொடுத்தா, வந்தவனே எல்லாரையும் போட்டு டப்புன்னு அடிச்சு ஒரு 30 ரன் அடிச்சுட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் எண்டிங்ல வந்து ஹர்திக் பாண்டியா வந்து பொழந்து எடுத்துட்டான் ஒரு 4 6. எப்பவுமே ஹர்திக் பாண்டியா அந்த லாஸ்ட் மேட்ச் போன வீடியோ நான் சொன்னேன், ஹர்திக் பாண்டியா அந்த மேட்ச் அடிப்பான்னு. நான் சொல்லல, நடக்கும் பாத்தீங்களா. 4 6 அடிச்சு ஒரு 42 ரன்ஸ் அடிச்சான். பட் இஷான் கிஷன் தான் இன்னைக்கு ஸ்டீல் பண்ணிட்டான் மொமெண்ட்டை. 10 6 6 4 42 பால்ல ஒரு செஞ்சுரி, அதுவும் கிரீன்ஃபீல்ட் ஸ்டேடியம்ல வச்சு அடிச்சிருக்கான். எப்படி தெரியுமா இருந்துச்சு, சஞ்சு சாம்சன் வந்துட்டு
சார் நீங்க வெளியே உட்காருங்க, நான் தான் இங்க ஆட போறேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஹோம் டவுன்ல வச்சு சமாதி கட்டின மாதிரி இருந்துச்சு. எனக்கு பார்க்கும்போது அப்படிதான் இருந்துச்சு. பட் எனக்கு இஷான் கிஷன் பிடிக்கும், ஆடினது வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. 271 அப்படிங்கும் போதே நமக்கு தெரிஞ்சிருக்கும் இதை வந்துட்டு என்னதான் பண்ணாலும் நியூசிலாந்துனா பிடிச்சிக்கிட முடியாது நம்ம பவுலர்ஸ் வச்சுட்டு. ஆனா அது கூட அவங்க கிட்ட வந்துட்டானுங்க, 225 வந்துட்டானுங்க. ரீசன் ஃபின்னாலன் வந்தா. ஃபின்னாலன் வந்துட்டு சரி ஃபார்ம்ல இருந்தா வந்தா. எனக்கு கேஎஃப்சி பிக் பாஸ்ல ஸ்காச்சஸ்ல இருக்கும்போது சமையலாண்டா ஃபின்னாலன் அட்டாக் பத்தி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். செம்ம அடி அடிப்பான் ஃபின்னாலன். அவன் மட்டும் ஒரு 80 அடிச்சான். மற்றபடி கொஞ்சம் கொஞ்சம் அந்த டேரல் மிச்சல், ரவீந்திரா இவங்க எல்லாம் அடிச்சாங்க. பட் பத்தாது. பவுலிங்ல பாத்தீங்கன்னா ஹர்ஷ்தீப், எப்பெல்லாம் ஹர்ஷ்தீப் வரானோ ஒரு 5 விக்கெட்டு. அக்சர் பட்டேல் வந்தான், கம்பேக் கொடுத்தா 3 விக்கெட்டு. மற்றபடி பாத்தீங்கன்னா பும்ராலாம் இன்னைக்கு 58 ரன் பெருக்கி விட்டுட்டு இருந்தானுங்க. பும்ராவை போட்டு இன்னைக்கு எல்லாம் ஏன் தெரியல அந்த அடி அடிச்சானுங்க. சொதிலாம் வந்துட்டு திடீர்னு ஸ்ரேயஸ் ஐயர் மாதிரிலாம் ஆட ஆரம்பிச்சான் பும்ராவை போட்டுட்டு. மற்றபடி பாத்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டான சீரீஸ் தான். இந்தியா வந்துட்டு வின் பண்ணிட்டானுங்க 4-1 அப்படின்னு நம்ம வின் பண்ணியிருக்கோம். சீரீஸ் ஜெயிச்சிட்டோம். இப்போ வந்துட்டு இம்பார்ட்டன்டானது என்னன்னா T20 வேர்ல்ட் கப் வரப்போது February 7 நம்ம வந்துட்டு விளையாட போறோம். அதுல வந்துட்டு எப்படி விளையாட போறாங்க, அதுல வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அவ்வளவு பெரிய ஹைப்லாம் இல்லை கைஸ். எல்லா டுபாகூர் டீமையும் உள்ள பிடிச்சு போட்டானுங்க. கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது யாருன்னா பாகிஸ்தான் வந்துட்டு ஆஸ்திரேலியாவை அடிச்சிட்டானுங்க, சீரீஸ் ஜெயிச்சிட்டானுங்க. 2 மேட்ச் நடந்துச்சு, பாக்குறீங்களா பாக்கலையான்னு தெரியல. ஆஸ்திரேலியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சீரீஸ் போயிட்டு இருக்குது, T20 சீரீஸ் போயிட்டு இருக்குது. பாகிஸ்தான் ஜெயிச்சிட்டாங்க, 2 மேட்ச் நடந்துருக்கு, 2 மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. அதுவும் சூப்பரா லேண்ட் ஜெயிச்சிருக்காங்க. முக்கியமா கேப்டன் சல்மான் அலி ஆகர், அப்ராரு, சைம் அயூப் இவங்க சமையலாண்டானுங்க. 108 ரன்னுக்கு ஆஸ்திரேலியா ஆல் அவுட் ஆயிட்டாங்க. ஐடியாவே இல்லாத மாதிரி ஐடியாவே இல்லாத மாதிரி ஆஸ்திரேலியன்ஸ் லேண்டாங்க. இருக்கிறதுலே ஒரு தண்டமா ஒரு பிளேயர் வந்து பாகிஸ்தான் டீம்ல இருக்காரு. அவரை பத்தி பேசாம எப்படி? பாபர் அசாம் ஃபேன்ஸ் மாதிரி எனக்கு சப்ஸ்கிரைபர் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து எனக்கு மென்டல் ஹெல்த் ப்ராப்ளமே வராது கைஸ். பாபர் அசாம் ஃபேன்ஸ் மாதிரி எனக்கு சப்ஸ்கிரைபர் இருந்தேன்னா நான் என்ன வேணாலும் பண்ண வேண்டாம், நான் எப்போ வேணாலும் வீடியோ போடுவேன், நான் வீடியோ போடாம கூட இருப்பேன். என் ஃபேன்ஸ் வந்துட்டு என்னை பத்தி எதுவுமே சொல்ல மாட்டானுங்க. அந்த மாதிரி எனக்கு சப்போர்ட் இருக்கு. ஆனா தண்டம் ஒன்னும் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்க. கேஎஃப்சி பிக் பாஸ் வந்தனா அசிங்கப்படுத்தாத குறைய அவனை அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்புறானுங்க. அதே இது பாகிஸ்தான் வந்துட்டாலும் சரி, அப்பவும் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்க. என்ன எதுக்கு தாண்டா நீ இருக்க, எதுக்கு தாண்டா நீ டீம்ல இருக்க? நான் ப்ரிடிக்ட் பண்ணிட்டேன், ஜாம்பா போட்ட உடனே நான் ப்ரிடிக்ட் பண்ணிட்டேன் அவுட் தாண்டா ஆகும். அதே மாதிரி 5 வாட்டி ஜாம்பா பாபர் அசாம் எடுத்திருக்காங்க. எதுக்கு இவெல்லாம் டீம்ல இருக்கிறான்னு தெரியல. இவனை தூக்கி வெளியே போயிட்டு வேற எவனாவது தூக்கி போடுங்க, அப்பதான் சரி வரும். இந்த ஃபக்கர் ஜமானு, இந்த பாபர் அசாம் இதெல்லாம் தேவையே இல்லை, வேஸ்ட் ஆயிட்டானுங்க. ஃபக்கர் ஜமான்னா அதே ஷாட் சாம்பியன்ஸ் டிராஃபி 2017ல என்ன ஷாட் ஆடிட்டு இருந்தானோ அதே தான் இன்னும் ஆடிட்டு இருக்கான். அதனாலதான் ஃபக்கர் ஜமான் எப்பவுமே திடீர்னு ஒரே ஒரு மேட்ச்க்கு கிளிக் ஆகும், திடீர்னு ஒரு மேட்ச் காட்டா மாதிரி அடிப்பான், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எதுவுமே ஆட மாட்டான். பாபர் அசாம் வந்துட்டு ரொம்ப சாஃப்ட் ஆயிட்டான். சும்மா வரான், கடமைக்கு ஒரு 2 ஷாட் அடிப்பான். ஃபீல்டிங்ல வந்துட்டு கேட்ச் பிடிச்சு ஊரை ஏமாத்திட்டு அலைஞ்சிட்டு இருக்கான். இதுதான் பாபர் அசாம் பண்ணிட்டு இருக்கான். ஃபேன்ஸ் வந்துட்டு பாபர் அசாம் ஃபேன்ஸ் இதுக்கு மட்டும் தான் லைக், எங்க ஆள் வந்து கேட்ச் பிடிச்சிட்டாரு. இதுக்கு விராட் கோலியோட வேற கம்பேர் பண்ணுவாங்க. இவனை வந்துட்டு இந்த விளக்கண்ணை வந்துட்டு விராட் கோலியோட கம்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க பாபர் அசாம். போங்கடா. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நம்ம செட்டில் ஃபீல்டிங் பாத்தீங்கன்னா ரிங்கு சிங் எத்தனை கேட்ச் பிடிச்சான்னு தெரியல கைஸ். இந்த சீரீஸ்ல சுரேஷ் ரெய்னா மாதிரி எங்க பார்த்தாலும் ரிங்கு சிங் தான் நின்றுட்டு இருந்தான். எங்க பார்த்தாலும் ரிங்கு சிங் தான் துரு ஓடி கேட்ச் பிடிச்சிட்டு இருந்தான். பயங்கரமா இருந்துச்சு. ஸோ இது வந்துட்டு ஒரு பிளாஸ்டான சீரீஸ், ஒரு மெமரபிளான சீரீஸ் கைஸ். நான் 5th மேட்ச் அப்படின்னோடனே ஒரு டவுட் இருந்துச்சு, பேட்டிங் எடுத்துருவானுங்களோ, ஏன்னா லாஸ்ட் மேட்ச் தானே சும்மா ஆடி பார்ப்போம் அப்படின்னு ஆடுவானுங்க. ஏன்னா போன மேட்ச் வந்து செகண்ட் பேட்டிங் எடுத்து தோத்துருக்கானுங்க, பயவுல பேட்டிங் எடுத்துருவானோ அப்படின்னு நினைச்சேன். எடுத்துட்டானுங்க. சஞ்சு சாம்சன் ஒருவேளை இறங்க மாட்டானோன்னு ஒரு டவுட் இருந்துச்சு. ஐயோ ஹோம் டவுன்ல வச்சு சஞ்சு சாம்சன் இறக்காட்டி கோவப்பட்டுருவானுங்களா ஃபேன்ஸ் அப்படிலாம் நினைச்சேன். பட் அவனே சொல்லிட்டான். பட் சஞ்சு சாம்சன் தான் பெர்ஃபார்ம் பண்ணல, ரொம்ப பதட்டத்திலே விளையாண்டுட்டு இருந்தான். ஃபீல்டிங்கும் பதட்டமா தான் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அவனுக்கு வந்து அந்த கிரௌடு பின்னாடி அவன் கீப்பர் நினைச்சுக்கோங்களேன், எதுவுமே தெரியாது, சென்டர்ல இருப்பான். அவன் ஃபேன்ஸோட இன்ட்ராக்ட் ஆகும்போது ஃபேன்ஸ் ஏதாவது சொல்லுவாங்க, அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு பார்க்கும்போது அப்படிதான் இருந்துச்சு. சஞ்சுவை பார்க்கும்போது ஆக்சுவலா சேடா இருந்துச்சு பார்க்கும்போது. அதான் சொல்ல வரேன். மற்றபடி என்ன, இஷான் கிஷன் ஸ்டீல் பண்ணிட்டான், கேப்டன் பேக் டு த ஃபார்ம். எனக்கு தெரிஞ்ச T20 வேர்ல்ட் கப்ல வந்துட்டு இஷான் கிஷன் ஓப்பனிங் வர போறான் கன்ஃபார்ம். சஞ்சு சாம்சன் வெளியே உட்கார வச்சிருவாங்க 100% ஷுவர். நிம்மதியா இருப்பான் பாருங்க. சுமன் கில் கைதட்டி சிரிப்பான். அவன்லாம் என்னையோட வெளியே உட்கார வச்சிங்க, என்னையோட ரோஸ்ட் பண்ணி அப்படின்னு நிம்மதியா இருப்பான். அவன்லாம் ஈகோ விரி பிடிச்சவன், அவன்லாம் கண்டிப்பா அப்படிதான் இருப்பான். மற்றபடி பாத்தீங்கன்னா பாகிஸ்தானோட கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும், அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. திடீர்னு வந்து நம்மளை அடிச்சு கிடிச்சு போட்டு போயிடக்கூடாது T20 வேர்ல்ட் கப்ல. மத்த எல்லாம் சொல்ல போனா நம்ம சைடு தான் இருக்கிற துபாகூர் சைடு. ஒரு இந்தியாவில் வச்சு ஒரு T20 வேர்ல்ட் கப் நடக்குன்னா நம்ம தான் பெரிய டீம் ஆடணும், அதுதான் மரியாதை. அப்பதான் பார்க்க நல்லா இருக்கும். 2023 வேர்ல்ட் கப் எப்படி இருந்துச்சு, ரோஹித் சர்மா கேப்டனா இருக்கும் போது 51 வேர்ல்ட் கப் எல்லா பெரிய டீமே விளையாட வேண்டியதா இருக்கும். நாங்க எல்லா பெரிய டீம்ல இருந்து சின்ன டீம் வரை எல்லா டீமே விளையாடுவோம்.
2019 விராட் கோலி கேப்டனா இருக்கும்போது அதுதான் எல்லா டீமே நம்ம விளையாடுவோம். இங்கிலாண்டோட மட்டும் நம்ம தோத்தோம், இங்கிலாந்து நியூசிலாண்டோட தோத்தோம். அதே மாதிரி தான் இது அப்படின்னு நினைச்சு பார்த்தோன்னா இருக்கிறதுலே சப்போர்ட் டீம், இருக்கிறதுலே தண்டக்கரமான டீம் எல்லாம் நம்ம சைட்ல தான் இருக்குது. யூஎஸ்ஏ, நமீபியா, நெதர்லாண்ட்ஸ், பாகிஸ்தானி எல்லாம் ஒன் சைடு டீமை போட்டு அடின்னு அடிச்சு ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ பாப்பா கைஸ் என்ன நடக்குதுன்னு நீங்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோக்கு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, see you in the video and remember it, always be on top. Cheers.